லீவ்ஸ் கொஞ்சோண்டு இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி க்ளோஸ். Catherine Falls View Point. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஊட்டி ட்ரிப் தாங்க. ஊட்டி ட்ரிப் நாங்கள் 2 days. ஃபஸ்ட் டே வந்து குன்னூரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். செகண்ட் டே வந்து ஊட்டியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இது மொத்தம் 4 வீடியோவாக வரப்போகுது. என்னது 4 வீடியோவா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே 2 days கஷ்டப்பட்டு உங்களுக்காக கவர் பண்ணி வீடியோ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிறப்போ அவ்வளோ டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்குது. சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து மண்டே, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் ஒரு 6:45 உடுமலைப்பேட்டை எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. பல்லடம், சோமனூர், அன்னூர், கருமத்தம்பட்டி அது வழியாக ஊட்டி போய் ரீச் ஆகிருந்தோம். நாங்கள் வந்து அன்னூர் தாண்டினோடனே ஒரு அவுட்டரில் வச்சு வீட்லேயே வந்து டிஃபன் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. இட்லி வடை மட்டும் வெளியில் வாங்கினோம், வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேயே ஒரு பேக்கரியில் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்திட்ட வந்தாச்சுங்க. இந்த மேட்டுப்பாளையம் ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான் போகுது. இதுக்கு ஏதாவது மேம்பாலம் மாதிரியே ஏதாவது கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஊட்டிக்கு மெயினாக போகிறவங்களாம் இந்த ரோட்டில் தான் போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் டஞ்சனான ஏரியா மாதிரி அது மாதிரி தோணுச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. மேட்டுப்பாளையத்துலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸுகள் அதெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. சீசன் டயத்தில் ஊட்டிக்கு வந்து ரூம் கிடைக்காதவங்க இங்கே தங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ரிசார்ட்ஸுகள், ஹோட்டல்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்படியே பிளாக் தண்டர் கூட வந்துச்சு. நான் பிளாக் தண்டருக்குள்ளே போனதில்லைங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னு சொன்னார். இங்கே வந்தோடனே ஏத்தாப்படி நீலகிரி மலை வந்து அழகாக தெரிஞ்சது. நேராக போனால் ஊட்டி, குன்னூர், ரைட் சைடு போனால் கோத்தகிரின்னு காமிச்சிது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருந்தோங்க. இ பாஸ் நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ கம்பல்சரி இ பாஸ் போட்டு தான் போனோம். இந்த இடத்துல வந்தோடனே கொஞ்சம் அப்படியே கிளைமேட் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அதாவது வெயிலாக தெரிஞ்சாலும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஹீட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கம் பெரிய பெரிய மரங்களும் இதுவும் இதில் இங்கேருந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. எதுக்கு எப்போ கட்டலன்னு தெரியல. கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டும் வந்துருச்சுங்க. நாங்கள் இ பாஸ் போட்டிருந்ததுனால தைரியமாக இருந்தோம். இல்லைனா அங்கே ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் ஆகிருக்கும் நமக்கு. இ பாஸ் இருக்கான்னு கேட்டாங்க, பாட்டில்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அலோவ் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு நம்மளை. அது மாதிரி அங்கே டோலுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50 rupees வந்து ஃபாஸ்டாக்லேருந்து கழிஞ்சதுங்க. அதையும் தாண்டி நம்ம பே பண்ணிட்டு தான் வந்தோம். 2 பக்கம் மரங்கள் சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டே அப்படியே போகிறது நல்லா இருந்தது. திரும்ப சொல்கிறேன், நான் மிகைப்படுத்துதெல்லாம் சொல்லலைங்க. வெயிலாக தெரிஞ்சாலுமே கிளைமேட் வந்து ஹீட்டாக இல்லை, ரொம்ப சில்லு இல்லை, ஆனால் வந்து ஹீட்டு தெரியல. அந்த 2 பக்கம் மரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நிஜமாவே. மேலே ஹேர்பின் பண்ணி ஏற ஏற நமக்கு சிம் நெட்ஒர்க்கு ஜியோ, ஏர்டெல்லாம் சுத்தமாக கட் ஆகிடுச்சிங்க. பிஎஸ்என்எல் மட்டும் 1 பாயிண்ட் 1/2 பாயிண்ட் அப்பப்போ வந்து போச்சு. அந்த மாதிரி தாங்க இருந்தது. அப்புறம் குன்னூர் போனதுக்கப்புறம் தான் கிடச்சிது. கொஞ்சம் அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு 2 பக்கம் பார்க்குறதுக்கு எல்லாமே. மலைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊட்டி பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 7500 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த ஊட்டியை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயின்லேயோ வந்துட்டு அங்கேருந்து ரோடு மூலமாக இங்கே வந்து சேரலாம். அப்படியே வர வர இந்த மாதிரி இரும்பு பாலமும் இருந்ததுங்க அங்கங்கே. இதெல்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதான் நம்ம தெரியல. அந்த காலத்தில் ஊட்டியை தானங்க அவங்க கேபிட்டலாக வச்சுருந்துருக்காங்க ஆங்கிலேயர் காலத்தில். ஏன்னா குழுன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிற இதெல்லாம் அவங்க காலத்தில் ஏற்படுத்துகிறது நிறைய வந்து இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது. அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க எல்லாமே. குன்னூர் வரைக்கும் 14 ஹேர்பின் பெண்டு வருதுங்க. அப்படியே பர்லியாறு, புதுக்காடு அப்படின்னு ஒரு ஊராக வர ஆரம்பிச்சிது. கோழிக்கரை காடு நடுநடுவில் இது மாதிரி இரும்பு பாலம் நிறைய வந்துச்சுங்க. அது மாதிரி எல்லா ஊர்லேருந்துமே ஊட்டிக்கு பஸ் இருக்குங்க. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா எப்படி வர்றது பார்த்திங்களா, தஞ்சாவூர்லேருந்து ஊட்டிக்கு வர்ற பஸ்ஸு. அது மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் ஊட்டிக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஜகரண்டா ஃப்ளவர்ஸ், இது இந்த வயலட் கலரில் இருக்கிற பூ. மூணார், ஊட்டி, அப்புறம் வந்து வால்பாறையில் இருக்கும். அது நிறைய பார்த்தோம்.
மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மேலே அது மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரியும் பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போயிட்டே தாங்க இருக்குது. எப்போ நம்ம போனாலும் ஊட்டி சைடு போன தடவை நாங்கள் ஒரு 4 வருஷம் முன்னாடி போயிருந்தோம். அப்போயுமே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நிறைய மண் சரிவு அது மாதிரி ஏற்படுது. நிறைய ரோடு அடிச்சுட்டு போகிறது அதெல்லாம் இருக்கிறதுனால அது எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. இந்த ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் தாங்க போகிற வழியெல்லாம் பூத்து குலுங்குச்சு. அது வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் இருக்குமாம்மா. அதான் சொன்ன மாதிரி இந்த 3 ஊரில் இருக்கோம். நாங்கள் வீக் டேஸில் போயிருக்கோம், கூட்டம் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சோம். நாங்கள் போனது மண்டே. ஆனால் நிறைய கார் போயிட்டும் வந்துட்டு தாங்க இருந்தது. நம்மளை மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்கள்ல அப்படின்னு நினச்சிட்டேன். ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்த ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே கொட்டி கிடந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ எல்லாமே நல்லாவும் இருந்தது. அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து கிளம்புனோம். அப்படியே குன்னூர் நம்ம அவுட்ரு வந்துட்டோம். உள்ளே போகிறோம். மலைகளின் அரசி அப்படின்னு ஊட்டியை சொல்கிறது கரெக்டு தாங்க. 4 வருஷம் ஆச்சு, எனக்கு மெமரி கொஞ்சம் மறந்து போச்சு. கொடைக்கானல் பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஊட்டியை பார்க்கவும் தான் தெரியுது. கொடைக்கானல் மலையோட ஊட்டி மலை 2 பக்கம் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதோட வியூலாம் சூப்பராக இருந்தது. பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். குன்னூர் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா காட்டேரி பூங்கான்னு ஒன்று வருங்க. சரி டைம் இல்லை, அதனால் நான் வந்து அங்கே போகல. ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் வீடியோ எடுத்தேன். இதாங்க அந்த காட்டேரி பூங்கா. ஆனால் அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு வழியே போகிறப்பே தெரியும். சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. வெளியில் கடைகள்லாம் கூட இருக்குது. டைம் இருந்தால் நீங்கள் போகிறப்ப போய் பார்த்துக்கோங்க. ரோடு மேலே தான் இருக்குது, எங்கேயும் உள்ளே தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த பார்க்கை தாண்டினோடனே ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிதுங்க எங்களுக்கு. ஸோ அங்கே மட்டும் நாங்கள் நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம். அதை மட்டும் காமிக்கிறேன். இப்போ இதுதாங்க போகையில் பார்க்கப்பயே கண்ணை கவர்ந்தது எனக்கு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இன்னும் நல்லா கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நேராக பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சுங்க. கீழே பார்த்தா டீ எஸ்டேட்டு, மேலே பார்த்தா மலை முகடுகள், அதுக்கு மேலே மேகங்கள் அப்படின்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புகை மாதிரி பனியும் வேறு இருந்ததுங்க நடுவில். அந்த அழகான இடத்துல ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புனோங்க. எங்களை ஒரு கேண்டிட் வேறு எடுத்திருந்தார் டிரைவர் அண்ணா. அடுத்து நம்ம வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபால்ஸ். இதுவும் நம்ம போகிற ரோடு மேலேயே ரைட் சைடு இருக்குங்க. அதனால் உள்ளே எங்கேயும் போய் தேட வேண்டாம். சரி லாஸ் நீர்வீழ்ச்சின்னு போர்டு பார்த்தோம். சரி சம்மர் டைம் தண்ணி இருக்குமோ என்னமோன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. லாஸ் ஃபால்ஸ் சம்மர் டைம் வந்திருக்கோம். தண்ணி இருக்குமா அப்படின்னு நினச்சி வந்தோம். ரோட்டு மேலே தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது தண்ணின்னு பார்க்கலாமா. வாவ், எவ்வளோ தண்ணி, சூப்பர். இந்த லாஸ் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா குன்னூர் ஆற்றுல தான் உருவாகுதுங்க. அங்கேருந்து 30 மீட்டர் உயரத்துலேருந்து கீழே விழுகுது. இந்த அமைதியான மற்றும் இயற்கை சூழல் நிறைந்த இடம் காடுகளால் சூழப்பட்டு நம்மளெல்லாம் கவர்ற மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. இது மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது சொல்கிற மாதிரி. என்ன சவுண்டு பாருங்கள் அவ்வளோ. அதுலேயும் நிறைய குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு டீ கடை கூட இருந்ததுங்க. நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து கிளம்புனோம். அங்கே 2-3 மரம் இருந்துச்சுங்க இந்த ஜகரண்டா ஃப்ளவர்ஸு. நல்லா இருந்துச்சு. அங்கே வரப்பே வந்து சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டீ எஸ்டேட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். இன்னும் நம்ம குன்னூரை என்ட்ராகலை. அதுக்குள்ளே 3 டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்தாச்சுங்க. வாவ், இந்த பக்கம் பாருங்கள் என்ன ஒரு செமையான வியூ பாருங்கள். டீ எஸ்டேட் இது செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது டீப்பா, இது சாக்லேட்டுப்பா.
சரி பார்த்துக்கலாம் இருக்குது. கரன்சின்னு ஒரு கிராமத்துக்கே போயிடலாம். போயிடலாம். நீ சொன்னது எங்க ஃபேக்டரி? அது வந்து கரன்சின்னு ஒரு வில்லேஜ். குன்னூரில் தான் அது. டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கு போய்க்கலாம். குன்னூர் வந்தாச்சுப்பா நம்ம. குன்னூர் அவுட்ரு இடம் மாதிரி இருக்குப்பா. ஃபேக்ட்ரின்னு போடுறானுங்க, பின்னாடி தயாரிக்கிறது இருக்குமா நம்ம தெரில. சரி நல்ல இடமா பார்த்து. ஊட்டி, மைசூர், பக்கசூரன் மலை ஒரு இது மாதிரிப்பா. 14வது ஊசி தான். குந்தா 27, குன்னூர் 3 கிலோமீட்டர் தான்ப்பா இருக்குது. டால்ஃபின் ஹவுஸ் 14, ஊட்டி 21. குன்னூர் வந்து விட்டோம். குன்னூர் வந்து விட்டோம். இப்போ அஃபிஷியலி குன்னூர் வந்துட்டோம். கிளைமேட் அப்படி மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. வரிசையாக கார் நிற்கிது. டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. நான் வரிசையாக கார் நிற்கவும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. அன்றைக்கி தான் நாமினேஷன், அதாவது எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ணுற கடைசி நாள், முகூர்த்த நாள் வேறு. அதுக்கு வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு கூட்டம் மாதிரி பயங்கரமாக போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இதனால் எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக போச்சுங்க. இந்த இடத்துலேருந்து ரைட் சைடு திரும்பினா நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ் போகணும் ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் போகாமல் எங்கெல்லாம் சுற்றி வந்தோன்றதையும் ரொம்ப இல்லை, கொஞ்சம் காமிக்கிறேன். ஆனால் அந்த வழியில் என்ன ஒரு நல்லதுன்னா, டக்குன்னு நான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்தேன், காமிக்கிறேன். அப்படியே திரும்புறதுக்கு அங்கே போய் திரும்பணும். இப்போ வேறு வழி இல்லை, பிளாக் பண்ணியாச்சு ரோடு. டிராஃபிக்காக இருக்கிறனால நம்ம போயிட்டு திரும்பிக்கலாம், இல்லைன்னா இப்படி திரும்பிக்கலாம். சரி பாப்பா, எவ்வளோ கூட்டம்டா சாமி. நல்ல வேலை எலெக்ஷனை விட்டு இருந்தால் நம்ம மாட்டிருக்கோம். இவ்வளோ தானே, நான் ரொம்ப தூரம் போகணுமோன்னு நினச்சேன். ஹலோ, நண்பர்களும் அந்த பெரியவர்களை, தோழர்களை, தாய்மார்களை, இது வரைக்கும் எங்கடா எங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க? போயிட்டா இவங்க இல்லாமல் தான் நம்ம நேரம் வந்துருக்கலாம். உள்ளே போக முடியாத இடமும் இல்லை. ஆஹா, அப்படி போகிறதுக்கு எவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்கு நம்ம. எப்படி இதில் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். சரின்ட்டு டக்குன்னு நிப்பாட்ட சொல்லிட்டு நான் அப்படியே இறங்கிட்டேங்க. சரி ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோன்னா இறங்கி வந்து மலை ரயிலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க இது. ஊட்டிக்கு மலை ரயில் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். அது மாதிரி குன்னூர்லேருந்து வந்துக்கலாம். நார்மல் டேஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னாங்க குன்னூர்லேருந்து போகிறது ஊட்டிக்கு. ஆனால் வந்து இந்த சம்மர் டயத்தில் அதுவுமே ரஷ்ஷாக தாங்க இருக்கும். சரி வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனையும் அந்த ட்ரெயினையும் மாதிரி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாம் அந்த அரசியல் மீட்டிங் வந்தவங்க படுகர் இனத்தவர். அவங்கள பக்கத்தில் பார்த்தேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. சேரீ கட்டி அது மேலே துண்டு மாதிரி போத்தியிருக்காங்க. அவங்க நிறைய அவங்கள இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அரசியல் கட்சி. வாங்க, ஆஹா மலை ரயில் பாருங்கள். எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்னைக்கு எனக்கு நிறைவேறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோமா. சரி குன்னூர்லேருந்து புக் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்னாங்க. எப்போயாவது அதை ட்ரை பண்ணுவோம். ஊட்டி டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலை ரயில் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்டதுங்க. இப்போ வரைக்கும் அதே பாரம்பரியத்தோடு அப்படியே இயங்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த சுற்றுலா அனுபவங்களில் இந்த மலை ரயில் பயணமும் இருக்குங்க. இது மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி வரைக்கும் குன்னூர் வழியாக அடர்ந்த காடுகள், பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வழியாக போகுது. யுனெஸ்கோவோட அங்கீகாரமும் இந்த ரயிலுக்கு கிடச்சிருக்குங்க. மேலும் இந்த நீலகிரி மலை ரயில் பார்த்திங்கன்னா தனித்துவமான பல்சக்கர தொழில்நுட்பத்தை கொண்ட நீராவி மற்றும் டீசல் என்ஜினால் இயக்கப்படுது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் நீராவி என்ஜின்களோடையும், குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டும் இந்த மலை ரயில் இயக்கப்படுது. இவ்வளவு பெருமையை தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த ரயிலை பார்க்காட்டி எப்படிங்க? அதனால தான் வந்து பார்க்க வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட்டு கூட சொல்லலை, அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோன்னே இறங்கி ஓடி வந்துட்டேன். அப்புறம் அவர் கேட்டுட்டு நானும் வந்து அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் வந்து அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த யூடியூப் ஆரம்பித்ததுனால எனக்கு இந்த பெனிஃபிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 தடவை வந்தப்பையும் ஏதோ 1-2 பிளேஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இந்த யூடியூப்புக்காக நிறைய விஷயங்களை தேடுறப்ப தான் இந்த மாதிரி நிறைய அருமை பெருமையெல்லாம் தெரியுது. நானும் தெரிஞ்சுட்டு
நானும் சில பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காரு 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஊட்டியிலேருந்து எல்லாம் நேற்று போனோம் ரிட்டர்ன் வராங்க போல தெரியுது. எலெக்ஷன் மீட்டிங்னால வேறு நின்று போச்சு. இல்லைன்னா நம்ம அப்படியே ரைட்டில் திரும்பி இருக்கலாம். கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோங்க. அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணுற டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து இன்னொரு ட்ரெயினும் போச்சு. இப்படி திரும்பவும் வந்தால் திரும்பவும் டிராஃபிக்காக இருந்ததுங்க. டிராஃபிக் அன்றைக்கி நாங்கள் மாட்டி நொந்தே போயிட்டோம். வர்றப்பையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் வரணும். பிரிட்டிஷ் காலத்து கட்டடம் எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்கள். அதோட அமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்காக, பார்க்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு திரும்பவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ராமச்சந்திரா லஞ்ச் ஹவுஸ்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருந்ததுங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்து போகிற நம்ம 2 நாள் டயத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டயத்தை என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸும் பார்க்கணும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி வந்தேன். ஏன்னா குன்னூர்லேயே கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அதனால தான் இது வரைக்கும் நம்ம 4 பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றப்போ 1 மணி தான் ஆச்சு. டிராஃபிக்கில் வேறு இருந்தோம். நடுவில் நிப்பாட்டி சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால அந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிடலை. இந்த டிராஃபிக்கில் நிற்கிற இதுக்கு பொறுமை இல்லாமல் பக்கத்தில் அந்த மினி பஸ்ஸில் இருந்தவங்க 2 பேராக இறங்கி கடைசியாக ஃபுல் பஸ்ஸு காலி ஆயிடுச்சுங்க. சண்டே வந்தால் கூட்டமாக இருக்கும்ட்டு நம்ம மண்டே வந்தால் நல்லா நாமினேஷன் லாஸ்ட்டு. இன்றைக்கி கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டோம்டா சாமி. 6ஆம் தேதி சாமி. அங்கேருந்து இப்படி வரதுக்கு எங்கெல்லாம் போய் போகிறது. ஃபசின்ஸ் பூங்கா 3 கிலோமீட்டர், லேம்ஸ் ராக் 9, டால்ஃபின் ஹவுஸ் 12. நீங்கள் கடல் மட்டத்திலிருந்து 1620 மீட்டர் உயரத்தில் இருக்கிறீர்கள். சிம்ஸ் பூங்கா 3 கிலோமீட்டர் நேராக போகணும். லேம்ஸ் ராக்கு 9 கிலோமீட்டர் ரைட்டு, டால்ஃபின் ஹவுஸு 12 கிலோமீட்டர் ரைட்டு. சரி, சிம்ஸ் பூங்கா போயிடலாம். அப்புறமா இதுக்கெல்லாம் ட்ரெயினும் வந்திருக்குமோ, அதனால தான் இவ்வளோ கூட்டமோ தெரியல. எப்படி இப்படி டிராஃபிக் ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் இப்படிலாம் நினச்சி புலம்பிட்டு போனோம். ஆனால் வந்து டிராஃபிக் ஆனது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்ததுனால தாங்க. அப்படின்றது எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அதுவே எங்களுக்கு முதல்ல புரியல. முதல்ல அது கூட்டம், சரி அப்புறம் சரியாயிடுச்சாட்டிருக்கு. அப்புறம் என்ன கூட்டம் அப்படின்னு நினச்சோம். இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் விட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஊர்வலம், கிட்டத்தட்டங்க ஒரு 200-300 வண்டியில் வந்திருப்பாங்களாட்டிருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண. அவ்வளோ வண்டி நின்றுச்சுங்க, அவ்வளோ தூரம். இந்த பாருங்கள், அண்ணா சிலைக்கெல்லாம் வந்து மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க அந்த கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க போல இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு கூட்டம் தாண்டி வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நிற்கிறோமா? சிம்ஸ் பார்க்கு. ஓகே. நல்லா ஊர்வலம் போனாங்க. நம்ம வந்து சிக்கிட்டோண்டா. எல்லா ஊர்வலம் போனாங்கடா சாமி. சரி, உடுப்பா நிற்கிற வண்டி எல்லாமே நாமினேஷன் தாக்கல் பண்ண வண்டியா? நாங்கள் நாமினேஷன் கட்ட வந்தோம் அப்படிங்கிறாரு அவர். நீங்கள் எங்கே போகணும் கேட்குறாரு. கட்ட வர்ற அளவாக வர மாட்டிங்களா ஐயா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு. தெரியல எத்தனை வண்டியில் வந்திருப்பாங்க இவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண. 100-200 வண்டியில் வந்திருப்பாங்க போல இருக்கு. சரியா போச்சு. ஆமாம், சரியா போச்சு. நல்லா மாட்டினோண்டா சாமி. அப்போ தான் போனீங்க. அது இப்போ சொல்லி புலம்புனீங்கன்னு தான் நான் ஹோட்டல் பேரெல்லாம் பார்த்து வச்சேன் முதல்லையே. ஆனாலும் என்ன பிரயோஜனம்? நான் மெனக்கட்டு எல்லாம் எடுத்து எல்லாம் சேவ் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் என் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம மாட்டியிருக்கோம். 12:30க்குள்ளே வந்தோம் குன்னூருக்குள்ளே. இப்போ மணி 2, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் பிளேஸ் போய் சேர மெல்ல ஸ்லோவாக தான் வண்டி போயிட்டுருக்கு. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நம்ம இதை எதிர்பார்க்கலையே, என்ன பண்ணுறது? அதனால தான் பிரச்சனையே. டால்ஃபின் ஹவுஸ் போயிடலான்ட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் முதல்ல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்க்கிங் போட்டு சாப்பிட்டு வந்தோங்க. ஏதோ ஃப்ரைட் ரைஸ், தக்காளி சாதம் அது மாதிரி கிடச்சிது. சாப்பிட்டுட்டு அடுத்து டால்ஃபின் ஹவுஸ்க்கு போனோம்.
இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடாக தான் போகிற மாதிரி இருந்தது. அதனால் ஏற்றாப்படி கார் மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுது. பெரிய வண்டிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் நிற்கிறதில்ல, கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி லேட் ஆகுதுங்க. இந்த டால்ஃபினோஸ் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சிங்காரா டீ எஸ்டேட் அப்படின்னு ஒரு டீ எஸ்டேட் வந்துச்சுங்க. அங்கே வந்து பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டும் அந்த நம்ம டீ பறிக்கிறவங்கெல்லாம் நிறைய பறிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இறங்கணும் நாங்கள். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் மேலே ஏறி ஃபோட்டோஸ்லாம் ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ. கொஞ்சம் ஏறி போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. ஒரு இடத்துல ஏறிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது, கீழே இறங்கிட்டேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டீ வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க, டீ இலைகள் நிறைய பேர். அங்கே போகிறது இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க்காக ஏறுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பக்கமாக படி இருந்திருக்கு, அதை நான் முதல்ல பார்க்கல. அதனால் நான் ஓரளவு தூரத்தில் நின்று எடுத்துகிட்டு இறங்கிட்டேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிட்டவே போய் எல்லாத்தையுமே எடுத்தார். அந்த வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணுறேன். அவங்க கட் பண்ணுறது அதிலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குங்க. அதில் அப்படியே அந்த இலையெல்லாம் சேவ் ஆகிடுது. சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் பார்க்குறது. ரொம்ப பக்கத்தில் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமுங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எந்த பக்கம் திரும்பி பார்த்தா அதை விட சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தா டீ எஸ்டேட்டு, மேலே வந்து மலை மேகங்கள் எல்லாமே வந்து பனியாட்டம். அந்த இடம் அப்படியே வந்து ரொம்ப ரம்மியமான சூழலாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா டால்ஃபினோஸ் போகிற வழியே தாங்க, மெயின் ரோடே தான். எங்கேயும் உள்ளெல்லாம் போக வேண்டியது இல்லை. அந்த மெயின் ரோடே தான், வண்டி போயிட்டு வந்துட்டும் இருக்கும். கொஞ்சம் நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடமும் ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக அழகாக நிதானமாக ரசித்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணலாம். நிறைய பேர் பொறுமையாக நிதானமாக ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி வாங்கக்கூடாதுன்னு எப்படி கல் கட்டி நெட்டு போட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி இதாக இருக்காட்டு. சரி பார்ப்போம். டீ ஃபேக்ட்ரி நான் சொன்னேன்ல, பேர் என்ன ஞாபகம் வருதா? அலோடுன்னு தானே போட்டிருக்கான். பார்ப்போம். அலோடா? அதுதான் சிங்காரா டீ ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம டால்ஃபினோஸ் போறோம். ஆமா, அது போற வழிதான். அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு டால்ஃபினோஸ்க்கு அப்புறம் சிம்ஸ் பார்க் இருக்கு, லாம்ஸ் ஃபேக்டரியா. சிங்காரா டீ அடைச்சு வேலை பார்க்குறாங்க. விட்டுருங்க. சரி பார்க்கலாம். வேறு இருக்குது நிறைய ஃபேக்ட்ரி தான். ஃபுல்லாக தானே. வா நீ மேலே போகிறப்பா. வா சிங்காரா எஸ்டேட். இது ஃபுல்லாக சிங்காரா எஸ்டேட். சின்ன வழிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ராக் பிஸ்டோ ரெஸ்டாரண்ட். ஒன்றும் இல்லை, போகலாம். உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பார்த்த எல்லாத்தையும் தான் கேட்பேன். சிங்காரா எஸ்டேட் தான் போகிறேன் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக சிங்காரா எஸ்டேட்.
எவ்வளோ பெரிய ஊரில் ரோடு பெருசாக போடாமல் சின்ன ரோடாக போட்டு வச்சு அதில் பெரிய வண்டி வந்து மாட்டுச்சுன்னா நம்மளும் டிராஃபிக்கில் மாட்டோம். மீதியாக வாருங்கப்பா, அழிஞ்சு போட போடு ஒன்றும் பண்ணல. கரன்சி இங்கே தான் இருக்குது. ஓ, கரன்சி லாம்ஸ்ராக்கு ரைட்டில் போனோம். கரன்சி கிராமத்தை நம்ம போகணும். ஏன்பா நானும் உங்களோட தரப்பா வரேன். குன்னூர் சாக்லேட் ஃபேக்டரி நிறைய இருக்குது. நம்ம டால்ஃபின் ஹவுஸ் வரல, நம்ம லாம்ஸ்ராக் பார்த்து சிம்ஸ் பார்க்ல 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். டெலஸ்கோப் வியூல இருக்குங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை பறிக்கிறவங்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமும் அங்கேயே வச்சுருந்தாங்க ரெண்ட்டுக்கு. அதை போட்டுட்டு நம்ம பறிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அங்கங்கே நிறைய இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ். அந்த பக்கம் ஒன்றுமே பார்க்க முடியாது. காரில் போகிறக்க வேடிக்கை பாரு ரிஷி. ஒரு 5 நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஊட்டி வந்து ட்ரையாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. போகிற வழியில் மேலேருந்து வருது. பார்த்துட்டு போகலாமா, வர பார்த்துக்கலாமா? கரன்சியா இதான்ப்பா ஹோம்மேட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஈகுட்டஸ் ஃபேக்ட்ரிலாம் வர்றப்ப பார்த்துட்டு போயிடலாம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எல்லாமே இங்கே தான். அதான் டிஃபெண்டிங் அப்பான் சீசன் நாங்கள் இருந்ததுல ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வாங்கணும்னு நினைக்கிறோம். இங்கே ஆமாம், இங்கே தான் வந்தோம். கரெக்ட். சரி, எல்லாம் வரப்போ வாங்கிக்கலாம்ப்பா. புரூக்லைன் ஃபேக்ட்ரி இதான் இருக்கு. டீ ஃபேக்ட்ரி இங்கே தான். ஓகே, வர்றப்ப அப்படியே பார்த்துட்டு போயிடுச்சு. மழை அதிகமா பெஞ்சிருவாங்க. பரவாயில்லையா இருக்கு. இல்ல, இந்த ஊர் பேர் கரன்சி. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஊர் பேர் கரன்சி. எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க பஸ்ஸா இருக்கு, ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்க அந்தந்த எஸ்டேட்ல குடியிருப்பாங்க மேக்ஸிமம். கிட்ட வர வர டால்ஃபின் ஹவுஸ் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருந்துச்சுங்க. தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டு நிறைய இருந்ததுங்க. ஆனால் பேரிடப்படாத வியூ பாயிண்ட்டுகள் தான் அதிகம், அழகு ஜாஸ்திங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் நின்று திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நிறைய இடம் என்ன சொல்கிறதுங்க, பார்த்துட்டே போக போக அழகழகான இடம் வந்துகிட்டே இருக்கிறதுனால எதையும் நம்மளால் மிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. இங்கேருந்து கீழே இறங்கி போனால் தான் டால்ஃபின் ஹவுஸுங்க. மேலே தான் இப்படி. இந்த ரூட்டே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அப்படி இருந்துச்சு. அப்படி ஒரு அல்டிமேட்டான வியூ இதோ உங்களுக்காக. இப்போயே வந்து மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. அப்படியே இறங்கணும் டால்ஃபின் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு. போகிற வழி சைடில் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூஸுன்னு. அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனாங்க. டால்ஃபின் ஹவுஸ்க்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துக்குள்ளே இருந்தது அந்த இடம். அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸே பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்கினாங்க. அதாவது அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகிறதுக்கு. அது இல்லாமல் டால்ஃபின் ஹவுஸ்க்கு அது தனி சார்ஜுங்க. இந்த குன்னூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்து காமிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆட்டோலேயும் வந்தாங்க. எங்கள் கூடவே அவங்கெல்லாம் வந்ததை பார்த்தோம். அப்படி ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட அவரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமும் கேட்டிருக்கேன். அது என்னன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால டால்ஃபின் ஹவுஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மொத்த வீடியோ நான் குன்னூர் மட்டும் ஒரு வீடியோ போடலாம் தாங்க நினச்சேன். பார்த்தா மொத்த டைம் 1.5 மணி நேரம் வந்துச்சு. அது யாருக்கு இதுவே இப்போ அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால ஃபுல் வீடியோவை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ்க்கு ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இந்த வியூ இருக்குங்க. அதாவது கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட். அந்த கேத்தரின் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கோத்தகிரியில் இருக்குது. அதோட வியூ பாயிண்ட் இங்கே இருக்குங்க. கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் கோத்தகிரியில் இருக்கிற கேத்தரின் ஃபால்ஸை நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். கேத்தரின் ஃபால்ஸ்.
அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டோமே. டால்ஃபின் நோஸில் அது கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட். டால்ஃபினோட மூக்கு மாதிரி அதோட வியூ பாயிண்ட் இருக்கும். அதுதான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். இதுதாங்க என்ட்ரன்ஸு. வரிசையாக கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன இடமா இருக்கிறதுனால திரும்ப ரிட்டர்ன் கார் எடுத்துகிட்டு வரப்பையும் கொஞ்சம் இதாக இருந்ததுங்க. அப்படியே இறங்கி உள்ளே போனாங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. குதிரைலாம் இருந்ததுங்க ரைடு பண்ணுறதுக்கு. இது மாதிரி சாப்பாட்டு கடைகள் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆள் இருந்தாங்க. ஸ்பைசஸ், சாக்லேட், அப்புறம் தைலம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. இதுதாங்க லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸு. டால்ஃபினோஸ்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இங்கே எல்லாமே ட்ரோன் நாட் அலௌடு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். இந்த இடத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபினோட மூக்கு மாதிரி வடிவிலான இயற்கையான பாறை இங்கே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு டால்ஃபின் நோஸ் அப்படின்னு பேருங்க. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கேத்தரின் நீர்வீழ்ச்சியோட இப்போ வியூ பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மற்றும் தேயிலை தோட்டங்கள்னு அழகான காட்சியையும் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1550 மீட்ரு, அதாவது 5075 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதுதாங்க அந்த டால்ஃபின் நோஸ். அந்த கார்னர் பார்த்திங்கன்னா டால்ஃபினோட நோஸ் மாதிரி இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வியூ. முதல்ல வந்து நிறைய பேர் அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்களாமா. நிறைய பழைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல நின்று லவ் ப்ரொபோசல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இப்போ எல்லாம் வந்து பள்ளத்தாக்கு பாருங்கள், எவ்வளோ அடி பள்ளத்தாக்கு, விழுந்தா என்ன ஆகும்னு மட்டும் என்ன ஆகும், விழுந்தா ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகும். கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட், இங்கேருந்து கேத்தரின் ஃபால்ஸ் தெரியுது. அந்த பள்ளத்தாக்குகளையும் மேலே மலையையும் எல்லாம் மேகங்கள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் அந்த கம்பிக்கு நடுவில் ஃபோனை விட்டு தான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு கிரில்லெல்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் பயம் இல்லை. முன்னாடி கிரில் இல்லாமல் இருந்தப்போ நிறைய சூசைடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கோட இதெல்லாம் நமக்கு ட்ரோன் இல்லாதனால ஓரளவுக்கு அது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்தேன். பாருங்கள் அந்த வியூ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சரி வராங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டவர் பிரிட்ஜ் கூட இருக்குங்க, ஒரு வாட்ச் டவர் மாதிரி. அங்கேருந்தும் வந்து மேலேருந்து கீழே இந்த இதை பார்க்கலாம். அதுக்கு போகலான்னு தான் என்னோடய ஹஸ்பண்ட் நச்சிட்டே இருந்தார். இது அதுதான் அது மாதிரி தான். இதோட நிறைய பேர் இப்படி விழுந்ததுனால தான் முதல்ல இந்த பாறை இப்படி தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் இப்போ கிரில்லு போட்டுருக்காங்க. பாறை மட்டும் தான் இருந்திருக்கு, இதோட தான் இருக்கும்.
என்னதான் மேலேருந்து பார்த்தாலும் இந்த கீழே பக்கத்தில் பார்க்குற அழகு வருமா அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணேன். மேக்ஸிமம் நீங்கள் 1/2 hour to 1 hour வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான். சரி, அடுத்து வாங்க டவர் பிரிட்ஜில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது வியூ. பார்த்தா அங்கே நிறைய குரங்கார்கள் இருந்தாங்க. அதில் ஒரு குரங்கார் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பாப்பாவோட ஃபீடிங் பாட்டிலை பிடுங்கி அது குடிச்சிட்டு இருந்ததுங்க. இப்படி பண்ணலாமா, நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு போனேன். பக்கத்தில் தான் வந்து அந்த டவர் பிரிட்ஜோட போகிற வழி இருக்குங்க. அதுக்கு போகிற வழி அங்கே பார்த்தா குடும்பமாக இருந்தாங்க குரங்கார்கள். அதையும் பாருங்கள். குடும்பமே உட்காந்துருக்கு. ஓ மை காட், எங்கிட்டெல்லாம் ஒன்றும் திங்கிறதுக்கு இல்லை, என்னை விட்டுருங்கோ. கொஞ்சம் படியேறி மேலே போகிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்கணுன்னா நடந்து 2 நாள் சுத்தமாக நான் 4 நாளைக்கு டயர்டாயிட்டேங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி தான் வந்து அந்த டவர் பிரிட்ஜில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த எக்ஸாக்டாக டால்ஃபின் ஹவுஸோட வியூ எல்லாமே வந்து அழகாக இருந்தது. அதையும் பாருங்கள் எப்படி சூப்பராக. இப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக டால்ஃபின் ஹவுஸ் தெரிஞ்சுது. சூப்பர். இங்கேருந்து பார்க்குறது அதை விட அட்டகாசமாக இருக்குது. உட்காந்து பாருங்க எப்படி சூப்பரில். அப்பா அப்பா இங்கே பாருங்க. அங்கேருந்தும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பணும். இதோட இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். கொஞ்சம் லென்த் வீடியோ தாங்க, ஆனால் பட் ஒர்த்தாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன்றதை பாருங்கள். லேடி கேனிங் சிட்டி வியூ பாயிண்ட் எத்தனை காட்டாரமாக நின்றுட்டு இருக்குது. ஆஹா.